தேசிய பட்டியலே திரு சத்தியலிங்கத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொன்ற முடியும் என்ற ஒரு திட்டமிடல் வந்து திரு சுமந்திரன் அவர்களும் திரு சத்தியலிங்கம் அவர்களும் இணைந்து அதனுடன் வந்து அந்த தெரிவிலே இறுதியாக தலைமை வகித்த பதில் தலைவர் திரு சிவஞானம் அவர்கள் தான் இது கூட இருப்பார். உண்மையிலே வந்து இந்த மாபெரிய தவறை செய்த சத்தியலிங்கம் கௌரவமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அவர் அந்த பதவியை விட்டு வெளியேற வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு நடைமுறை. திரு சுமந்திரன் அவர்கள் அடுத்த அவர் பதவியில அந்த பதவியை அந்த செயலாளர் அந்த பொதுச் செயலாளருடைய பதவி நியமனம் சுமந்திரனுக்கு வழங்கப்படும். நிச்சயமாக அந்த சுமந்திரன் வழங்கப்பட்டால் நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் காலம் ஓட்டுவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவினாலே வெளியிடப்பட்டுள்ள அரச வர்த்தமானி அறிவித்தல் ஒரு உடனடியாக நாங்கள் பட்டியல் சமர்ப்பித்தவுடன் பட்டியல் வெளியிடுவார்கள். தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவார்கள். தேசிய பட்டியலின் ஊடாக இங்கே பார்த்ததையும் திரு பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களுடைய கையெழுத்துடன் இந்த 18 பேர்கள் வந்து இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வந்து இந்த பெயர் விவரங்கள் அங்கே அனுப்பப்படவில்லை என்பது உண்மை. இன்றைய வடக்கு கிழக்கிலே வந்து தமிழரசு கட்சியும் கிழக்கிலே போட்டியிட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையானுடைய அணியும் வந்து அது தங்களுடைய விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை. உண்மையிலேயே ஒரு ஏமாற்று விஷயம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய மந்திரம் வந்து இலங்கையிலே பெரிய ஒரு தமிழ் இருக்கின்ற சட்டவாதிகளே மிக முக்கியமானவர்கள், முதலாவது பிரபலியமானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழரசு கட்சி வந்து நீதிமன்றங்கள்ல நிற்கிறது. இதை யார் சிந்திப்பார்கள்? சாணக்கியன் வந்து சுமந்திரன் குழுவை சேர்ந்தவர், ரஞ்சினி வந்து சுமந்திரன் குழுவை சேர்ந்தவர் அல்ல, சாணக்கியனோட நெருக்கமானவர் இல்லை. அவர் வந்து ஸ்ரீநேசன் எங்களுடைய கோடீஸ்வரன் அவருடைய அணியை சேர்ந்தவர் உண்மையில வந்து. ஆனா ரஞ்சினியும் வந்து தெரிவிக்குழுல 11 பேர்ல ஒரு ஆள். வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தீவக கிளையின் தலைவரும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளருமான இளம்பரையன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையில் தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது. இப்போது மக்கள் தெரிவு நிறைவு பெற்று தேசிய பட்டியலினுடைய நியமனங்கள் இடம்பெறுவதற்கான சூழ்நிலைகளை அனைத்து கட்சிகளும் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேசிய பட்டியல் எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த தேசிய பட்டியல் உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணி இலங்கையின் அரசியல் யாப்பை கடந்து பொதுவாக எப்படி பார்க்கப்படுகின்றது? இலங்கையிலே தேசிய பட்டியலானது 1988ஆம் ஆண்டு அப்போதைய இலங்கை அரசினாலே அறிமுகப்படுத்தப்பட்ட விகிதாசார தேர்தல் அடிப்படையிலே 29 தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பாராளுமன்றம் அனுமதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. முக்கியமா உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலே அதுக்கு முற்பட்ட காலத்திலே வந்து பாராளுமன்றத்தில் 2 சபைகள் இருந்தது. ஒன்று கீழ் சபை, அது பாராளுமன்றம் சொல்வார்கள், மேல் சபை என்று செனட் சபை என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் சொல்வார்கள், சில பேர் செனட்டர் சொல்வார்கள். 2 சபைகள் வந்து ஆரம்பத்தில் இருந்தது. அந்த மேல் சபையிலே வந்து இது இந்தியாவிலே இப்ப இருக்கின்றது, அது அமெரிக்காவுடைய யாப்பிலே இருக்கின்றது. மேல் சபையெல்லாம் இந்தியாவிலே ராஜ்யசபான்னு சொல்வார்கள். உண்மையிலே வந்து சமூகத்திலே முக்கியமான நிபுணத்துவம் வாய்ந்த அறிவுபூர்வமுடைய மிகப்பெரிய முக்கியமாக கல்வி உலகிலேயே பிரபலியமானவர்கள் அல்லது ஒரு பொறியியல் துறையிலே பிரபலமானவர்கள் அல்லது ஒரு சமூகத்திலே முக்கியமான சமூக சேவையாளர்கள், இவர்கள் வந்து தேர்தல் மூலம் அரசியலுக்கே இல்லை பாராளுமன்றம் செல்ல விரும்பாதவர்கள், அவர்களை பாராளுமன்றத்தில் நியமிப்பதற்காக வந்துதான் இந்த எங்களுடைய 88ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வீதாசார முறையிலே 29 தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள். உண்மையிலே 88ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே வந்து அது முதல் பரிசீலிக்கப்பட்டது. அதன் மூலம் தான் உங்களுக்கு தெரியும் வந்து அதிலே தேர்தல் கேட்காத முக்கியமாக அதிலே ஒரு சிலர் நான் உதாரணமா சொல்லலாம்னு சொன்னேன். GL பீரிஸ் அவர்கள் வந்து அப்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். அவர் ஒரு சட்டப்பீடத்தினுடைய பேராசிரியர். அவரை வந்து அந்த நேரத்தில் வந்து தேசிய பட்டியல் ஊடாகத்தான் அவர்கள் பாராளுமன்றம் கொண்டு செல்வார். அப்படியானவர்களை அதில் நியமிக்கப்பட்ட 29 உறுப்பினர்களும் வந்து எந்த வகையிலும் வந்து தேர்தலில் கேட்காதவர்கள் அல்லது தேர்தல் கேட்டு தோற்காதவர்கள் தான் அந்த தேசிய பட்டியல் மூலம் ஆரம்ப காலங்களிலே அது தொடர்ச்சியாக பிறகு அமைந்த 88ஆம் ஆண்டு பிறகு அமைந்த சந்திரிகாவுடைய காலத்துல கூட உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மண் கதிராமன் அவர்கள் தேசிய பட்டியல் மூலம் தான் அது கொன்றப்பட்டார். ஆகவே எந்த காலத்திலும் வந்து இவர்கள் இப்போ எந்த காலத்திலும் தேசிய தேர்தலில் நிற்க விரும்பாதவர்கள்
இந்த சமூகத்திலே முக்கியமானவர்கள் உங்களுக்கு தெரியும், அரசியலே நேரடியாக ஈடுபட விரும்பாத மிகப்பெரிய சமூகத்திலே முக்கியமானவர்கள், சமூக சேவை ஆற்றவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறோம் எங்களுடைய சமூகத்திலும் கூட. அப்படியானவர்களை கொண்டு கௌரவமான முறையிலே அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே அவர்களுடைய நிபுணத்துவ சேவைகளை, அவர்களுடைய அறிவுபூர்வமான சேவைகளை பெறுவதற்காக, பாராளுமன்றத்திலே பெறுவதற்காக அவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் 29 தேசிய பட்டியல் ஆசனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது அண்மை காலமாக இடம்பெற்ற தேர்தல், நினைக்கும் குறிப்பாக 2015ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெற்ற தேர்தலில் அது ஒரு துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட மாதிரி தான் வந்துட்டது. இனிமேல் கட்சியிலே தோற்றவர்கள் தேசிய பட்டியல் மூலம் மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அது பயன்படுத்தப்படுகின்றது உண்மையிலே அண்மை காலமாக. ஆனால் உண்மையிலே அது அறிமுகப்படுத்தப்பட்ட நோக்கம் இந்த சமூகத்திலே முக்கியமானவர்கள், உங்களுக்கு தெரியும், இது எமது அரசியலில் கூட 2010ஆம் ஆண்டு திரு கௌரவ சுமந்திரன் அவர்கள் தேசிய பட்டியல் ஊடாக தான், அவர் எந்த ஒரு அடிப்படை கட்சியினுடைய அடிப்படை உறுப்புரிமையை பெறாதவர், கட்சியிலே எந்த காலத்திலும் சேர்ந்து இயங்காதவர், நேரடியாக எங்களுடைய முன்னாள் தலைவர் அமரர் சம்பந்தன் அவர்களாலே நேரடியாக 2010ஆம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் அவர் கொண்டப்பட்டார். முக்கியமாக அவர் கொண்டப்பட்ட முக்கிய நோக்கம் அவருடைய சட்ட நிபுணத்துவ சேவையை பெறுவதற்காகத்தான் கொண்டப்படப்பட்டார். அதே போலதான் உண்மையிலே தேசிய, அதுக்கு பின்னர் அவர் தொடர்ச்சியாக தேர்தலில் 2015ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் நேரடியாக போட்டி போட்டார். தற்போது உண்மையிலே தேசிய பட்டியல் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இல்ல வடக்கு கிழக்கிலே முக்கியமாக அனைத்து மக்களாலும் மிக பெருமளவில் பேசு பொருளாகவும் பெருமளவில் எதிர்பார்க்கின்ற ஒரு செயற்பாடாகவும் இந்த தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் சம்பந்தப்பட்ட இதைத்தான் தற்போது நீங்கள் சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல தென்பகுதியும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தமிழரசு கட்சியிலே இந்த 6 தேசிய பட்டியல் ஊடாக வரவிருக்கின்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை தென்பகுதி அரசியல் களங்களில் மிகுந்த ஆர்வத்தை தூண்டியிருக்கின்றது. நினைக்கிறேன் இன்று தேசிய அதான் முக்கியமாக எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் கூறுகின்ற அந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்னர், தேசிய பட்டியலுக்கு ஒரு கட்சி எவ்வாறான சூழ்நிலையில் பரிந்துரைகளை தேர்தல் திணைக்களம் அல்லது தேர்தல்கள் தொடர்பான திணைக்களங்களுக்கு வழங்க வேண்டும், அந்த தேசிய பட்டியலின் பேருவிவரங்கள் வழங்குவதில் என்ன நடைமுறை இலங்கையில் பின்பற்றப்படுகின்றது, அவை தொடர்பில் சற்று விளக்க முடியும்? தேசிய பட்டியல் என்பது உண்மையில தேசிய பட்டியல் 29 பேர்களை இப்ப இன்றைக்கு ஒரு கட்சி தேர்தல் நியமன பத்திரங்களை சமர்ப்பிக்கின்ற அன்றே அதனுடன் இணைத்து கிட்டத்தட்ட 29 கூடாமல் தேசிய பட்டியலில் தங்களுடைய கட்சியின் சார்பில் தேர்தல் முடிவென்ற பின்னர் தேசிய பட்டியலிருந்து யாராவது பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட இருக்கிற விவரத்தை உண்மையிலே கட்சியினுடைய தேர்தல் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யும் அதே தினத்தில் தேர்தல் ஆணையாளரிடம் உதவி தேர்தல் மாவட்ட உதவி இது உண்மையில இது வழக்கம் மலைமையான முறையில ஆரம்ப காலங்களில் இது தெளிவாக செய்யப்பட்டது. உண்மை தேசிய பட்டியல் எப்ப நாங்கள் தேர்தல் நியமன பத்திரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோமோ அன்றே தங்களுடைய கட்சியினுடைய சார்பாக 29 பேருடைய பேருக்கு கூடாமல் அதுக்கு குறைவாக நாங்கள் கொடுக்கலாம். அதனுடைய சகல விவரங்களையும் பொதுச் செயலாளருடைய கையொப்பத்துடன் உதவி தேர்தல் ஆணையாளருடன் நேரடியாக கையெழுத்த வேண்டும். இதுதான் தேசிய பட்டியல் சம்பந்தமான வழக்கம். ஆனால் தற்போது சில கட்சிகள் கடந்த காலங்களில் சில கட்சிகள் தங்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்குமோ நம்பிக்கையினத்தால் காரணமாக இல்ல சில தந்திரவாய ஒரு நெறித்தந்திரமான வேலைகளை செய்வதற்காக கடந்த காலங்களில் சில பேர் இந்த தேர்தலும் கூட தேசிய பட்டியலில் இலங்கையிலே ஒரு சில கட்சிகள் வழங்காமல் இருந்திருக்கின்றது. உண்மையிலே நிச்சயமாக தேசிய பட்டியல் வழங்கப்பட வேண்டும். அந்த சகல என்ன தெரியும், கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியினுடைய 2020ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு தேர்தல் நியமன பத்திரங்கள் சமர்ப்பிக்கும் போது எங்களுக்கு தெரியும், அதில் தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் பெயர்கள் உடனே பரிந்துரைக்கப்பட்டு மத்திய குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே தேசிய பட்டியல் என்பது கட்டாயமாக நீங்கள் கூறுகின்ற கடந்த காலங்கள் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் 2024ஆம் ஆண்டில் அந்த நடைமுறை உங்களுடைய கட்சியில் பின்பற்றப்பட்டதா? தேர்தல் செயலகத்தை மேற்கோள் காட்டி கொழும்பில் இருக்கக்கூடிய செய்திகள் பார்க்கின்ற போது இலங்கை தமிழரசு கட்சி தேசிய பட்டியலுக்கான பெயர்களை தேர்தல் செயலகத்துக்கு பரிந்துரை செய்யவில்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் இவை உறுதிப்படுத்தப்படாத தகவல் இன்னும் ஒன்று இருக்கின்றது. உங்களுடைய கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் பரிந்துரை செய்து விட்டேன் என்கின்றார். எவ்வாறு பரிந்துரை செய்தேன் என்று தேடுகின்ற போது மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் வழியாக பரிந்துரை செய்தேன் என்று கூறுகின்றார். ஆனால் தேர்தல் செயலகத்தின் சார்பில் கூறப்படுகின்றது, எப்படி அனுப்பப்பட்டாலும் அவை நேரடியாக கையளிக்கின்ற ஒரு மரபு இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய கட்சி இப்போது தேர்தல் செயலகத்துக்கு தேசிய பட்டியலை பரிந்துரை செய்யவில்லை. என்ன காரணம்? உண்மையிலே என்னிடம் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த இதுல எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழுவினாலே வெளியிடப்பட்டுள்ள அரச வர்த்தமானி அறிவித்தல் ஒரு உடனடியாக நாங்கள் பட்டியல் சமர்ப்பித்தவுடன்
பட்டியல் வெளியிடுவார்கள். தேர்தலில் நேரடியாக போட்டியிடுபவர்கள் தேசிய பட்டியலின் ஊடாக வரவிருக்கின்றவர்களுடைய பேர் விவரங்கள் அனைத்தையும் வந்து தேர்தல் ஆரம்பிப்பதற்கு நடைபெறுவதற்கு முதலே அவர்கள் அரச வர்த்தமானியில் வெளியிடுவார்கள். இது உண்மையிலே எங்களுடைய நான் கேள்விப்பட்ட என்னுடைய அந்த 18 இறுதியாக எங்களுடைய தெரிவுக்குழுவினால், எங்களுடைய தமிழிசை கட்சியினுடைய தெரிவுக்குழுவினால் 18 பேருடைய பெயர்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதம் என்னுடைய கையில் இருக்கின்றது. 18 பேருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அதிலே வந்து இங்கே இங்கே பார்த்ததையும் திரு பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களுடைய கையெழுத்துடன் இந்த 18 பேர்கள் வந்து இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வந்து இந்த பெயர் விவரங்கள் அங்கே அனுப்பப்படவில்லை என்பது உண்மை. இந்த பெயர் விவரங்கள் அனைத்தும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல மாவட்ட தெரிவு அத்தாட்சி அலுவலர்களிடம் நாங்கள் தேர்தல் நியமன பத்திரங்கள், நேரடியாக போட்டியிடுவர்களுடைய தேர்தல் நியமன பெயர் விவரங்கள் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யும் போது அதுடன் இணைத்து இதனை கையளிக்க வேண்டும். இதனை எந்த காரணம் கொண்டும் அவர்கள் தேர்தல் நியமன பத்திரங்களை நாங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப முடியாது. மாவட்ட செயலாளர் யாழ் மாவட்டத்தில் நாங்கள் ஆகவே இது நேரடியாக தேர்தல் தேசிய பட்டியல் விவரங்கள் உண்மையில் நேரடியாக கையளிக்க வேண்டும். அதான் அவர்கள் சொன்னார்கள். இப்ப என்ன பொறுத்தவரை வந்து இது வந்து ஏற்கனவே 18 பேருடைய பெயர்கள் அது பிரேரிக்கப்பட்டது, அது அதனுடைய பெயர்கள் விவரங்களிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் பொதுச் செயலாளருடைய ஒரு தனிப்பட்ட முடிவு அல்லது ஏனையவர்களுடைய தூண்டுதலின் காரணமாக இவை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அல்லது தேர்தல் செயலகத்துக்கு அனுப்பப்படவில்லை என்றால் என்னுடைய அதில் தான் இன்னும் ஒரு சந்தேகம் விளக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் இன்று வடக்கு கிழக்கில் விமர்சனங்களுக்கு அப்பால் இன்று கிழக்கு மாகாணத்தில் எல்லாம் உங்களுடைய கட்சியை பெருவாரியாக மக்கள் ஆதரித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வட மாகாணத்தில் மக்கள் அதிருப்தியை வெளியிட்டிருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் கணிசமான ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் மீண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவது போன்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள இல்லையா? காரணம், நீங்களும் ஒரு அந்த கட்சியை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர். அதனால் தான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். உங்களுக்கு அப்படி மக்களை மட்டுமில்லை கட்சி தொண்டர்களை, கட்சி உறுப்பினர்களை, கட்சி நிர்வாகத்தை, கட்சி தலைமையை, கட்சி மத்திய குழு உறுப்பினர்களை அனைவரையும் ஒரு மாத்திர வேலை. உண்மையில வந்து என்ன பொறுத்தவரை வந்து இது வந்து இதுக்கு உண்மை இது உண்மையான விஷயம் வேண்டாம். இங்க நான் காட்டிய அரச வர்த்தகமான அறிவித்தலை வந்து தமிழரசு இன்றைக்கு தேசிய பட்டியலில் சமர்ப்பித்த அனைத்து கட்சிகளுடைய விவரங்கள் யாவும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மை எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வந்து தமிழரசு கட்சியும் கிழக்கிலே போட்டியிட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையானுடைய அணியும் வந்து அது தங்களுடைய விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை. உண்மையிலேயே ஒரு ஏமாற்று விஷயம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு தமிழரசு கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி. இந்த தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கடமையாற்றுவதற்கு எவ்வளவு பொறுப்புகள் உண்டு. அதுவும் பொதுச் செயலாளர் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர் வந்து தன்னுடைய பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை. இவர் வந்து யாருடைய தனிப்பட்ட தூண்டுதலின் காரணமாக செவ்வி வழங்கிய நேரு குணரட்னம் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தினார். இந்த சம்பவமானது இடம்பெறுகின்ற என்ற சூழ்நிலை திரு சுமந்திரன், திரு சத்தியலிங்கம் ஆகியோரின் கூட்டுச்சதி என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். நீங்கள் உடன்படுகிறீர்களா? நிச்சயமாக. இதுல வந்து உண்மையாக இது சுமந்திரனுடைய வழிநடத்தல். நான் ஏற்கனவே கடந்த ஒரு உடற்பு நிகழ்ச்சி நான் சொல்றேன். சுமந்திரனுடைய வழிநடத்தல் செயலாளர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே செயலாளர் வந்து இதுவும் கூட சுமந்திரனுடைய வழிநடத்தல் தான். இது உண்மையில வந்து ஆரம்பத்திலே ஒரு கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிற தெரிவிக்குள்ளே அதில் அங்கம் வைத்த ஒருத்தர் எனக்கு தெரிவித்திருந்தார். சுமந்திரனுடைய நம்பிக்கை வந்து உண்மையிலே வந்து தானே எப்படியாவது வென்று விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருந்த போதிலும் வந்து சத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கார் தனக்கு அந்த தேசிய பட்டியலை தனக்கு தரவணும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையிலே தேசிய பட்டியலுக்கான பெயர் விவரங்கள் அங்கே தயாரிக்கப்பட்டிருந்த போது அங்கே முதலாவது பேர் வரும் திரு மாவை சீனாரை அவருடைய பெயர் வரும் அங்கே முதலாவதாக போடப்பட்டிருந்தது. ஆகவே கட்சி தலைவருடைய பெயர் இருந்தால் அங்கே தேசிய பட்டியலில் முதலாவதாக பேரா இருக்கும்போது தேசிய பட்டியல் கட்சி தலைவருடைய பெயரை நிச்சயமா நிராகரிக்க முடியாது. அந்த வகையிலே இதனை அனுப்பாமல் வச்சிருந்தால்தான் இந்த தேசிய பட்டியலே திரு சத்தியலிங்கத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு முடியும் என்ற ஒரு திட்டமிடல் வந்து திரு சுமந்திரன் அவர்களும் திரு சத்தியலிங்கம் அவர்களும் இணைந்து அதனுடன் வந்து அந்த தெரிவிலே இறுதியாக தலைமை வகித்த பதில் தலைவர் திரு சிவஞானம் அவர்கள் தான் இது கூட இருப்பார் சொல்லி என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இளம்பரையன் அவர்களே. நேற்று உங்களுடைய கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் சிவஞானம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், நாடாளுமன்றத்தில் இப்போது அரசியல் யாப்பு விவகாரங்கள் எல்லாம் கையாள வேண்டி இருக்கின்றது. அது தொடர்பில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர் திரு சுமந்திரன். அவர் கட்டாயமாக தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லுவது நல்லது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இலங்கை
இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே உங்களுக்கு தெரியும் 1948ஆம் ஆண்டு இன்றைக்கு வரைக்கும் பாராளுமன்ற வரலாற்றிலே இந்த இலங்கையில் பாராளுமன்றத்திலே பல நூற்று பிரபலியமானவர்கள் எல்லாம் நான் உண்மையிலே பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள், அதை மறக்கவில்லை. ஆனால் 48ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு வரையும் பல முறைகள் பல தடவைகள் எங்களுடைய யாப்பிலே சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு அல்ல புதிய யாப்பில் அமல்படுத்தப்படுகிறது. எந்த காலகட்டத்திலும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக சட்டத்தரணிகளாக சட்டத்தினராக சென்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர் அங்கம் வைத்த எவரை கொண்டும் செய்ததாக வரலாறுகள் இல்லை. உண்மையில் உங்களுக்கு தெரியும் 1994ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் பிரதமர் சந்திரிகா அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும் போது விடுதலை புலிகள் பிரதமர் சந்திரிகா கலாநிதி நீலன் திருச்செல்வத்தை வச்சு அவர் நீல திருச்செல்வம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர். ஆனால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்துக்காக அவர் நியமிக்கவில்லை. அவர் ஒரு சர்வதேச ரீதியா புகழ்பெற்ற சட்ட வல்லுநர். அவர் உங்களுக்கு தெரியும் சர்வதேச ரீதியா பல நாடுகளுடைய யாப்புகளை எழுதியவர் என்ற ரீதியிலே அவரிடமும் அப்போதைய சட்டமா அதிபர் சரத்தன் சில்வாருடன் தான் கையளிக்கப்பட்டது. ஆகவே புதிய அரசியலமைப்பை இவர் சுமந்திரன் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்து எத்தனை அரசியல் யாப்புகளை அவர் செய்தார், அதை இவர் சொல்ல முடியுமா? எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நாங்கள் முட்டுக்கட்டை கொடுத்தோம், அது நாங்கள் பங்காளிகளாக இருந்தோம், நாங்கள் எங்களோட பங்களிப்பை நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த நல்லாட்சி அரசாங்கத்துடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முக்கியமாக தமிழரசு கட்சி மிக பெரும் பாடுபட்டு அவர்களை ஜனாதிபதி கொண்டார்கள். எப்போது எந்த ஒரு அரசியலமைப்பை அவர்கள் கூட வெளியிட்டார்கள்? நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே ஒரு அரசியலமைப்பு எழுதப்பட்ட என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதை பகிரங்கப்படுத்தப்படவில்லை. நிச்சயமாக சுமந்திரன் அவருடைய நிபுணத்துவம் என்பது கட்டாயமாக பாராளுமன்ற உறுப்பினராக சென்றுதான் வழங்கணும் என்று இல்லை. அது வெளியிலிருந்து வழங்கலாம் வேண்டும். அவர் ஒரு சட்ட நிபுணத்துவ கம்பெனியை நடத்துகின்றார், ஒரு சட்ட நிறுவனம் ஒன்றை நடத்துகின்றார். அவருடைய உங்களுக்கு தெரியுங்க திரு கனகேஸ்வரன் சொல்லுவார், அது சுமந்திரனுடைய ஒரு குரு, ஒரு சீனியர் ப்ராக்டர் கணேசன் சொல்லிருக்கிறார்கள். அவர் சுமந்திரன் தேவையில்லை. இன்னைக்கு கணேசன் எங்களுக்கு காணும். கணேசனுடைய தந்தையார் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் தமிழரசு கட்சியில தமிழ் காங்கிரஸ்ல இல்லாம அவர் அங்கம் வைத்தவர் திரு கனகநாயகம் அவர்கள், அமரர் கனகநாயகம் அவர்கள். அவரும் ஒரு பிரபல சட்டவாதி. அவருடைய புதல்வன் கனகேஸ்வரன் அவர்கள் கணேசனுடைய ஒரு ஜூனியரா தான் சுமந்திரன் அவர் இயங்கினார். ஆகவே இப்ப ஏன் இந்த இடத்துக்கு நாங்களே அவ்வளவு சட்ட நிபுணத்துவத்தை விட கனகேஸ்வரன் அனுப்ப முடியாது? மட்டும் நிச்சயமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த அனுரா என்பிபி கவர்மெண்ட் சுமந்திரனுடைய நிபுணத்துவம் எதிர்வரும் சட்ட யாப்பு செய்தது தேவை என்று அவர் அறிவித்திருக்கிறார்கள். அவர் அப்படி தேவை என்று சொன்னால் அவர் நேரடியாக சுமந்திரன் ஒரு சட்ட நிறுவனம் நடத்துகிறார், அவருடைய ஆலோசனை பெற முடியும். அவர் மட்டுமில்லை, கொழும்புல நீங்க எங்க போனாலும் சுமந்திரனுக்கு ஈடாக லெவலமாக திறமையான சட்ட நிபுணர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு புதிய யாப்பை செய்வதற்காக நாங்கள் சுமந்திரனை அனுப்புறோம் என்ற ஒரு கூட்ட காரணத்தை முன்வைக்க முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். அவர் உண்மையில புதிய யாப்பு தமிழ் மக்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அந்த காரணங்களோடு உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் இப்போது அண்மை காலமாக ஒழுக்காற்று விசாரணை அல்லது விளக்கம் கோருதலில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. உங்களுடைய கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் இப்படியான ஒரு பெரும் தவறினை கட்சியில் செய்திருக்கின்றார். அவர் தொடர்பில் உங்களுடைய கட்சி விளக்கம் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இவை அனைத்தினையும் செய்துவிட்டேன் என்று சத்தியலிங்கம் அவர்கள் பதவி விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன? உண்மையிலே இந்த மாபெரிய தவறை செய்த சத்தியலிங்கம் கௌரவமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அவர் பதவியை விட்டு வெளியேற வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு நடைமுறை. ஒரு சுத்தமான ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல்வாதிக்கு இருக்கின்ற அவர் ஒரு வைத்தியர், ஒரு சுத்தமான அவருடைய பின்புலம், ஒரு அரசியல் பின்புலம் இருக்கின்ற அவருடைய பரம்பரையிலே. ஆகவே அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தான் விட்ட பிள்ளை தவறுகளை உணர்ந்து அவர் வெளியேற வேண்டும். ஆனால் அது நடக்காது. ஏனென்றால் அவருக்கு முட்டுக்கொட்டை கொடுப்பதற்காக அங்கு மத்திய குழுவிலே அரசியல் குழுவிலே மத்திய குழுவிலே நிறைய பெரும்பான்மையான இருக்கின்ற காரணத்தால் அவருடைய பிள்ளைகள் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாமல் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நாளைக்கு தலைவர் இன்றைக்கு வவுனியாவிலே இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் நடைபெறுகின்றது. அதிலே கூட இன்றைக்கு அதிலே செல்பவர்களை பார்த்தா ஆக திரு கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் திரு மாவேசன் அவர்களும் ஒரு பக்கம் இருப்பார்கள், அவர்கள் மற்ற அணியாக இருப்பார்கள். அவங்க நிச்சயமாக திரு சத்தியலிங்கத்துக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உண்மையிலே. ஆனால் எடுக்க முடியுமோ என்ற இப்ப இருக்கிற மத்திய குழுவுடைய உறுப்பினர்கள் அடிப்படையில் எடுக்க முடியுமோ என்பது ஒரு கேள்விக்குறி உண்மையிலே. அதான் ஒருவேளை சத்தியலிங்கம் அவர்கள் பதவி விலகினால் அந்த பொறுப்பினை அடுத்ததாக வைக்கக்கூடிய இடத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் தானே இருக்கின்றார்.
இங்க வந்து எல்லாம் ஆக்டிங் தான். தமிழரசு கட்சி கடந்த 10 வருஷமா ஆக்டிங்ல இயங்கி கொண்டிருக்கு உண்மையிலே. அதுவும் நிச்சயமா சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏன்னா அதனால உண்மையிலே திரு சுமந்திரன் அவர்கள் அடுத்த அவர் பதவியில அந்த பதவியை அந்த அந்த செயலாளர் அந்த பொதுச் செயலாளருடைய பதவி நியமனம் சுமந்திரனுக்கு வழங்கப்படும். நிச்சயமாக அந்த சுமந்திரன் வழங்கப்பட்டால் நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் காலம் ஓட்டுவதற்காக என்னுடைய கட்சிக்கு எதிராக புதிய குழுவுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் கூட முடிவுக்கு வராது. அதான் என்னுடைய அபிப்பிராயம். இப்படியே எங்களுடைய கட்சி தமிழரசு கட்சி இப்போது இன்னும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று உணரலாமா? இப்போது ஒரு நெருக்கடி நிலை, சில வேளை சத்தியலிங்கம் இன்று அல்லது நாளை அல்லது விரைவில் தன்னோட பதவியை திறந்தால் அந்த பதவி இயல்பாக சுமந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படுமா, அல்லது மத்திய குழு அல்லது பொதுக்குழுவை கூட்டி அந்த முடிவினை எடுக்க வேண்டுமா? ஏனென்று சொன்னால் உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் பதில் பொதுச் செயலாளர் ஒருவருக்குத்தான் யாப்பின்படி அதிகாரம் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்படியான நியமனங்கள் இன்னும் நீங்கள் சட்டத்தை மீறுவதாக பொருள் கூடாதா? இல்ல ஜாப்பு முறை நான் நெடுக சொல்லிக் கொடுக்குறானே. கடந்த 5 வருடமா ஜாப்பு முறை நாங்க செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து செய்து நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளரை சத்தியலிங்கத்தை நியமிக்கும் போது தலைவர் அவர்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டி அதற்கு அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். அவர் ஒன்றுமே செய்யல. சத்தியலிங்கம் வந்து கடந்த 5 வருடங்களாக பொதுச் செயலாளர். ஒருவேளை சுமந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டால் மீண்டும் ஒரு இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றத்தில் கோருவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது. நிச்சயமா இருக்கு. சுமந்திரனுக்கு எதிரானவர்கள் இப்ப நிறைய இருக்கின்றார்கள். பொதுமக்கள் கூட போவார்கள். கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். உண்மையிலே வந்து இன்றைக்கு திரு சத்தியலிங்கம் அவர்கள் கடந்த 5 வருடங்களாக பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டது பிழை என்று சொல்லி இப்ப நவம்பர் 18ஆம் தேதி அந்த வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் எடுக்கப்பட இருக்கின்றது. அவருடைய பிழை, அவர் சைன் பண்ண எல்லாம் பிழை, இந்த தேர்தலில் அவர் நியமிச்சு அனுப்பினாக்கலாம் பிழை என்று சொல்லி பெரிய ஒரு சவால் விட்டு ஒரு மட்டக்களப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே தலைமைச் செயலகம் இங்க இருக்கின்ற காரணத்தால் இங்கே தான் வழக்கு போடணும். யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நவம்பர் 18ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் மிகப்பெரிய சட்டவாதிகளை, மிகப்பெரிய சட்ட நிபுணத்துவங்களை உறுப்பினராக வைத்து உப செயலாளராக வைத்துக் கொண்டு நாங்கள் மிகப்பெரிய விதிமீறல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, நாங்கள் எல்லோரும் சொல்றோம் சுமந்திரன் வந்து இலங்கையிலே பெரிய ஒரு தமிழ் இருக்கின்ற சட்டவாதிகளே மிக முக்கியமானவர்கள், முதலாவது பிரபலியமானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழரசு கட்சி வந்து நீதிமன்றங்கள்ல நிற்கிறது. இதை யார் சிந்திப்பார்கள்? சுமந்திரன் நிபுணத்துவம் தேவை ஜாப்பு செய்வதற்கு. ஆனால் கட்சியை சரியான முறையில் நடத்துவதற்கு சுமந்திரனுடைய சட்ட நிபுணத்துவம் தேவையில்லை. அப்படித்தானே எதிர்பார்க்க சிரேஷ்ட உபதேவருடைய வேண்டுகோள். சுமந்திரன் வந்து அவரோட சட்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர். சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரே ஒரு சட்டத்தனி அங்க இருக்கிறார், தவறாயாவும் சட்டத்தனி. ஆகவே சட்ட மீறல் அங்க நடக்கும்போது, மத்திய குழு கூட்டங்கள் நடக்கும்போது, மத்திய குழு தெரிவுகள் நடக்கும்போது அவர் உடனே அட்வைஸ் பண்ணணும். அவரை அதுக்குத்தான் நாங்க எடுத்தாங்க. எங்களுடைய கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர் வினாவினை அழுத்தி கேட்கின்றேன். ஒருவேளை சத்தியலிங்கம் பதவியை துறந்து சுமந்திரன் அந்த பதவிக்கு இணைக்கப்பட்டால் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தினூடாக தடுப்பதற்கு சட்ட ஏற்பாடுகள் தெளிவாக இருக்கின்றது. இருக்குதானே. இன்றைக்கு சத்தியலிங்கத்தை தெரிவு செய்தது கூட வந்து உண்மையில வந்து பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம். ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை 1 அல்லது 3 மாதங்கள் தான் தலைவருடைய மத்திய விசேட அதிகாரத்துங்களை வந்து அவர் செயற்படலாம் ஒரு பொதுச் செயலாளராக. ஆனால் இப்படி வருடக்கணக்காக செய்யப்பட முடியாது. உண்மையில வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி பதில் பொதுச் செயலாளர் அப்புறம் திருப்பி என்ன பொதுச் செயலாளர் போடுறது என்பது பொதுக்குழுவை கூட்டாம செய்ய முடியாது. பொதுக்குழுடைய அங்கீகாரம் தேவை. அதனை நான் சொல்றேனே, இன்றைக்கு சிறு சுமந்திரனுடைய சட்ட நிபுணத்துவம் வந்து இந்த கட்சி சட்ட மீறல்களை செய்யும் போது, யாப்பு மீறல்களை செய்யும் போது சுமந்திரன் எந்த காலத்திலும் அட்வைஸ் பண்ணல. எனக்கு தெரியும், இப்படி நீங்க செய்யறீங்க, இது வழக்குக்கு போது நீங்க செய்யாதீங்க, ஒன்றுமே செய்ய. தேசிய பட்டியல் விவரம் தேர்தல் திலக்கத்துக்கு அனுப்பாது கூட பெரும் கட்சி ரீதியாக ஒரு சட்ட மீறல் தானே. அது போலதானே. அது இலங்கையிலே மிகப்பெரிய சட்ட வல்லுநர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணது தேசிய பட்டியல் திரு சுமந்திரன் அவர்கள். அந்த தேசிய பட்டியலை தயாரித்தவர். அவர் இலங்கையில வந்து இலங்கை மக்களாலே எல்லா சகல மக்களும் மிகப்பெரிய சட்ட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபர் என்றுதான் நாங்கள் மதிக்கிறோம். நான் கூட அதை கடந்த காலங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தேன். ஆனால் கட்சியிலே நடக்கிற விதிமீறல்கள், சட்டமுறைகளை பற்றி கொஞ்சம் கூட அது தன்னுடைய ஆலோசனைகளை வழங்காத ஒரு நபர். கட்சியை கேடு கட்டாலும் பரவாயில்லை, இந்த நீதிமன்றத்தில் பெரும் சதியொன்றை பின்னுவதற்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது அல்லது இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது ஒரு பெரும் சதியொன்று விரைவில் அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இல்ல பெருஞ்சதி இல்ல. பெருஞ்சதி வந்து நீங்க 2010ஆம் ஆண்டே சுமந்திரன் எப்ப காலடி எடுத்து வைத்தாரோ அண்டையில இருந்தே பெருஞ்சதி ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அவருடைய சதி முயற்சி 2024ஆம் ஆண்டு வெற்றி அடைந்துள்ளது. அதுதான் முக்கியம்.
நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை அவர் தோற்றதை பத்தி கவலைப்படையில. அவர் இந்த கட்சியை யாழ்ப்பாணத்திலே தோற்கடிச்சு ஒரு என்பிபி என்ற தேசிய கட்சி, ஒரு சிங்கள பெரும்பான்மை கட்சி வந்து இங்கே கால் ஊண்டோனும் என்ற ஒரு விருப்பத்தை அவர் கொண்டிருந்தார். இன்னும் ஒரு வினா இருக்கின்றது இளம்பரையன் அவர்களை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கடந்த தேர்தலுக்கு முன்னரான ஒரு செவ்வியில் குறிப்பிட்டீர்கள், அதாவது தெரிவுக்குழுவில் உள்ளடங்கி இருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ரஞ்சினி அவர்கள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ரஞ்சினி அவர்களிடம் தேசிய பட்டியலுக்கான ஒப்பம் புறப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய பிரதேச ஆதரவாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூறியிருக்கிறார். சாணக்கியன் அவர்கள் அந்த ஒப்பத்தை பெற்றிருக்கின்றார். தேசிய பட்டியல் பெண் என்கின்ற ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அதில் நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீர்கள் என்று அந்த அவர் ஒப்பமிட்ட காலப்பகுதியில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் மட்டக்களப்பினுடைய வெற்றியில் ஒரு சிறிதளவு தாக்கம் செலுத்தியது அந்த அவருடைய பங்களிப்பு என்றும் கூறப்படுகின்றது. இப்போது ரஞ்சினியினுடைய பெயரும் இங்கு தேசிய பட்டியலுக்கும் செல்லவில்லை, தேசிய பட்டியல் கிடைக்கவும் மாட்டாது. நீங்கள் கூறினீர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்களே ஓரளவு நிதானமாகவும் ஒரு சரியாக பேசக்கூடியவர், வடக்கு கிழக்கை சரியாக புரிந்து கொண்டவர் என்று. சாணக்கியன் அவர்கள் ரஞ்சினியை ஏமாற்றினார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இருக்கலாம். என்னன்னா சாணக்கியன் வந்து சுமந்திரன் குழுவை சேர்ந்தவர், ரஞ்சினி வந்து சுமந்திரன் குழுவை சேர்ந்தவர் அல்ல, சாணக்கியனோட நெருக்கமானவர் இல்லை. அவர் வந்து சிறிநேசன் எங்களுடைய கோடீஸ்வரன் அவருடைய அணியை சேர்ந்தவர் உண்மையில வந்து. ஆனா ரஞ்சினியும் வந்து தெரிவுக்குழுவிலே 11 பேர்ல ஒரு ஆள், ஒரு பெண் வேட்பாளரை, ஒரு பெண் உறுப்பினரை கிழக்கு மாநிலத்திலிருந்து போடணுன்றதுக்காக ரஞ்சினி அவர்களை வந்து மத்திய குழுவிலே நீண்ட காலமாக அங்கம் வகிக்கின்ற காலத்தில் அவரை தெரிவுக்குழுவிலே அவர்களை போட்ட 11 பேர்ல ஒரு போட்டார்கள். நான் அந்த இவர்களாலே தயாரிக்கப்பட்ட தெரிவுக்குழுவினாலே தயாரிக்கப்பட்ட ரஞ்சினி உட்பட அவரும் அந்த கூட்டத்திலே சமூகம் அளித்து தெரிவுக்குழுவினாலே தயாரிக்கப்பட்ட 18 பேர் பெயர்ல வந்து ரஞ்சினி அவருடைய பெயரும் அதில் இருக்கின்றது, அவருடைய விவரம் இருக்கின்றது. ரஞ்சினி அவர்களும் மீட்டிங் முடிஞ்ச கூட்டம் முடிந்தவுடன் எனக்கு சொன்னார் தன்னுடைய பெயரும் அதில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. நான் அப்ப நான் அதை உண்மையில வர வைக்கின்றேன், நீங்களும் இந்த அரசியலுக்கு நீங்க ஒரு நேர்மையான ஆள், உண்மையில நீங்களும் இதுக்குள்ள முக்கியமான இது பதவிகள் எடுக்கும் சொல்லி. ஆனா உண்மையில வந்து இதை வந்து எங்களுக்கு மட்டும் இது எங்களும் பார்க்க பொதுமக்கள் வடகிழக்கு சகல மக்களுக்கும் தெரியும். இது சாணக்கியன் சுமந்திரன் கூட்டணி என்பது வந்து உண்மையிலே எங்களுக்கு சாணக்கியனுடைய சாணக்கியத்தாலே வந்து 60,000 ஓட்ஸ் எடுத்து மட்டக்களப்பிலே 3 சீட்டை எடுத்திருக்கலாம், இல்லையே நான் சொல்லவில்லை. ஆனால் ஏனையவர்கள் அங்கே ஓட்ஸ் எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. என்னுடைய தீர்ப்புகளும் அங்கே வந்திருக்கின்றது. ஆகவே உண்மையிலே ஆரம்பத்திலே நாங்கள் எச்சரித்திருந்தோம், திடீரென நீங்கள் சுமந்திரனை கொண்டார்கள், அதே மாதிரி திடீரென என்பி அவர் ஒரு மொட்டு கட்சியிலே கேட்ட ஒரு தோல்வியடைந்த ஒரு சாணக்கியனை நீங்க திடீரென அடுத்த பொது தேர்தலை வந்து நீங்க தமிழிசை கட்சி சார்பாக இறக்குறீங்க, இது நல்லதில்லை, அவரை கொஞ்ச காலத்துக்கு நீங்க கட்சியில உறுப்பினராக இருந்து அவரை செயற்பட விடுங்கன்னு நாங்கள் பலமுறை நாங்கள் எச்சரித்திருந்தோம். அப்படின்னு கூட அவரை ஏற்று இன்றைக்கு கட்சியினுடைய குழப்பத்துக்கு நான் சொல்லுவேன் அவரும் ஒரு காரணம் தான். நான் சொல்லுவேன் சுமந்திரன் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்க தெரியும். ஆனா கட்சியினுடைய குழப்பத்துக்கு அவரும் ஒரு முக்கிய காரணகர்த்தாவா இருக்கிறாருன்னா தெரியும். ஆனா அவர் வென்றிருக்கலாம், அவர் அன்றைக்கு 60,000 ஓட்ஸ் எடுத்துக்கலாம். பிள்ளையானே இவ்வளவு அட்டாசஞ்சல இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் ரவுடித்தனம் பண்ண பிள்ளையானே 60,000 ஓட்ஸ் எடுத்து வென்றவர் 2020ஆம் ஆண்டு. அப்போது இவர்களுக்கு எவ்வளவு வந்தது? இது மட்டக்களப்பு மக்கள் வந்து இப்படி போட்டுட்டாருன்றக்காண்டி ஒரு சாணக்கியன் பெரிய தியாகி, பெரிய போராட்டவாதி என்று நாங்கள் முடிவுக்கு வரையில. அவருக்கு பரம்பரதியா கொஞ்சம் அவருடைய தாத்தா வந்து ராசமாணிக்கம் அவர்கள் இருந்தவர். அதுக்கு முன்னர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எம்பியாக ஈடுபட்டவர் வந்து அந்த ஒரு சப்போர்ட்னால வந்து முக்கியமாக என்னை பொறுத்தவரை மட்டக்களப்பு மக்களை நான் மதிக்கிறேன். அவர்கள் எங்கிலும் பார்க்க தமிழ் பற்று உணர்வுகள் கூடியவர்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வடக்கு மக்களும் பார்க்க அதிகூடிய தியாகங்களை எங்களுடைய தேச விடுதலைக்காக அந்த மக்கள் தான் அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் அதை நினைத்து கூட போட்டிருக்கலாம் வாக்கு. இது தனிப்பட்ட நாங்கள் சாணக்கியனை போடப்பட்ட வாக்குன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய தியாகங்களை அர்ப்பணிப்புகளை நினைத்து கூட அந்த வாக்குகளை அவர்கள் அளித்திருக்கலாம். அது உண்மை. நான் நிறைய சொல்றேன், வடக்கிலும் பார்க்க கிழக்கு மக்கள் நிறைய இந்த போராட்டத்துக்கு நிறைய விலைகளை கிழக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுவே முக்கியமாக மட்டக்களப்பு அம்பாறை மக்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மாவீரர் பட்டியல்களை மாவீரத்தை வெளியிடுவார்கள். அந்த மக்கள் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையிலும் கூட எங்களை தேச விடுதலைக்காக தங்களுடைய அர்ப்பணிப்புகளை மிக பெருமளவில் வழங்கி இருக்கிறார்கள். அந்த மக்கள் இந்த கட்சி தோற்கடிக்கப்படக்கூடாது, தலைவராலே வளர்க்கப்பட்ட கட்சி, ஆகவே தோற்கடிக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தை நினைத்து அவர்கள் போட்டிருக்கலாம். அதன் அடிப்படையிலான இவர்களுக்கு அதிகூடிய வாக்குகள் வந்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தேசிய பட்டியலின் அறிமுகமும் அதனுடைய பின்னணிகளும், கட்சிகள் தேசிய பட்டியலை எவ்வாறு பரிந்துரை செய்வது, தமிழரசு கட்சியில் உலக ரீதியாக தேசிய பட்டியல் விவகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அநீதிகளும், இவை தொடர்பில் கட்சியினுடைய நடவடிக்கைகளும், மக்கள் மத்தியில் கட்சி தொடர்பிலான புரிதலும் என்று பல்வேறுபட்ட முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி
ஒரு உடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.